வருகை இருந்திருக்கிற வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்துமணியாக எனக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி செய்ய வேண்டும் என்று இருவரும் கேட்டுக்கொள்கிறேன். 47 பிறகு எத்தனையோ சட்டமன்றத்துக்கு போட்டீங்க, எத்தனையோ எம்பிக்கு போட்டீங்க, எத்தனையோ உள்ளாட்சி தலைவர்களுக்கு போட்டீங்க. எல்லாம் திருடிட்டு தான் போனானுடைய, உங்களை ஏமாத்திட்டு தான் போனானுடைய. உங்களுக்காக யாரும் உழைக்கிறதுக்கு முன் வரல. இந்த திருச்செங்கோட்டுல எனக்கு ஒரு உண்மையான வாய்ப்பை தாருங்க, நான் உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன். நான் திமுகவில் 10 வருஷம் திமுகவில் வேலை செஞ்சிருந்தேன். என்னுடைய 22வது வருஷத்துல நான் மறுபடியும் மதிமுக வைகோ வழி வந்ததுக்கு அப்புறம் வைகோ கட்சியை சேர்ந்து 22 வருஷம் பணியாற்றி இருக்கிறேன். நான் 20 வருஷம் 10 வருஷம் ஊராட்சி மன்ற முளசி ஊராட்சி மன்ற தலைவராக, 1 வருஷம் இறைமங்கலம் கவுன்சிலராக இருந்து திருச்செங்கோடு வைஸ் சேர்மனாக, இந்த முறை இறைமங்கலம் கவுன்சிலராக நான் பணியாற்றி இருக்கிறேன். நான் உண்மையா உழைச்சிருக்கிறவங்களுக்காக பாடுபட்டு இருக்கிறேன். உங்கள் முன்னேற்றம் தான் என்னுடைய ஆசை. 30 ஆண்டு காலமா எவ்வளவு பிரச்சனை சந்திச்சிருக்கிற, ஒரு குழம்பு வைக்கிறது கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டிருக்கிற. ஆனா தவறான காரியத்துக்காக எந்த கட்டத்திலையும் யாருக்கிட்டையும் 5 பைசா கை நீட்டி பணம் வாங்கல. நாயக்கொன்னவங்களாம் சட்டை தூக்குறானுங்க. நான் எவ்வளவோ பிரச்சனை சந்திச்சிருக்கிறேன். என்னுடைய 30 ஆண்டு காலத்தில் நெருப்பு மலையில் நடந்து வந்திருக்கிறேன். என்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி யாருக்கிட்டையுமே ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க, 500 ரூபாய் பணம் கொடுங்கன்னு சொல்லாம நேர்மையா உண்மையா உங்களுக்காக உழைச்சிருக்கிறேன். என்னோட உழைப்பு மணி தொடரணும்னா நீங்களாம் எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சீங்கன்னா இந்த மாவட்டத்தை இல்ல இந்த மாநிலத்தையே பிடிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறேன். நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன். உதாரணத்துக்கு ஒரே ஒரு திட்டத்தை சொல்றேன். விவசாயம் தான் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டம். இந்த விவசாயத்தை திட்டத்தை பெருக்கிறதுக்கு தான் காமராஜர் வந்து ஊரூரா டேம் கட்டினாரு, தண்ணி கொண்டு வந்தாரு. கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாம் மறந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த தண்ணி அங்க டேம் கட்டி தண்ணி தேய்க்கிறதா நிலத்தடி நீர் மேல வந்திருக்கு. விவசாயம் நல்லா இருந்திருப்பாங்க, நாட்டு மக்கள் நல்லா புழைச்சிருப்பாங்க. நமக்கு அதிகாரம் கிடைச்சதுன்னா மேட்டூர்ல இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் மேட்டூர் வழியா இருக்கிற பெரிய பெரிய குளங்களை எல்லாம் தூர்வாரி ஆழப்படுத்தி தண்ணியை தேக்கி வச்சா நிலத்தடி நீர் மேல வரும். நிலத்தடி நீர் மேல வந்தா விவசாய மக்கள் அத்தனை பேரும் பயன்படுது. இது மாதிரி என்கிட்ட லட்சக்கணக்கான திட்டங்கள் இருக்குது. இன்னைக்கு பிராந்தி கடை எதுக்குங்க திறக்கணும்? எல்லா பொம்பளையும் அன்னைக்கு புருஷன் 500 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டாந்து கொடுப்பா, பிள்ளைகளுக்கு சோறாகி போடலாம், குழந்தைய படிக்க வைக்கலாம்னு நினைச்சா அங்கிருந்து வேட்டியாவது தோல் மேல போட்டுட்டு வரேன். புரியுதா உங்களுக்கு? இந்த பிராந்தி கடைகள் உடனடியாக நிறுத்தணும். கள்ளச்சாராயம் வந்துட்டு போகுது, மறைமுகமா தெரிஞ்சாம ஒருத்தர் குடிச்சிட்டு போறானுங்க, ஊரே ரோட்ல வச்சு குடிக்கிறானுங்க. உடனடியாக இந்த பிராந்தி கடை நிறுத்தணும். இந்த மக்கள் தான் நிம்மதியா நீங்க பொம்பளை வழியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா இந்த பிராந்தி கடை ஆகாதுங்க. எத்தனை ஆயிரம் கோடி நமக்கு லாபம் வந்தாலும் கூட ஒரு செகண்ட் இந்த பிராந்தி கடை ஆகாது. இது மாதிரி லட்சக்கணக்கான திட்டங்கள் இருக்குது. பார்த்தா படிக்கிறவங்களுக்கு இலவசமா படிக்க வைக்கணும், நோயாளிகளை இலவசமா வைத்தியம் பார்க்கணும். இது மாதிரி லட்சக்கணக்கான திட்டங்கள் எங்கிட்ட இருக்குது. என் பேச்சை மட்டும் கேட்டு என்னை ஜெயிக்க வச்சீங்கன்னா இந்த மாவட்டத்தை, இந்த மாநிலத்தை பிடிக்கிற திட்டம் கையில் இருக்குது. படிக்காதவங்களுக்கு எப்பாசிமா நினைக்காத, என்னால் யோசிக்க முடியும், செய்ய முடியும். அது சொல்லி வாக்குறுதி செஞ்சு இந்த திருச்செங்கோட்டு மக்களுக்கு என்ன செருப்பா இருந்து உழைப்புங்கிற உத்தரவாதத்தை தந்து எனக்கு வாய்ப்பளித்து டைம் முடிஞ்சு வச்சுக்க பிறகு கேஸ் போட்டுருவாங்க. உத்தரவாதத்தை தந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.